அடுத்த நிமிஷத்துக்கு 1,00,000 சாத்தியங்கள் இருக்கிறது என்று இந்த புத்தகத்தில் எழுதுகிறேன். என்ன வேணா நடக்கலாம். உனக்கு இருக்கிற பெரிய பேகேஜே இந்த கர்மா தான். அதுல இருந்து அதை இறக்கி வைக்க முடியுமான்னு அவர் என்ன சொல்றாரு, இறக்கி வைக்கணும்னு ஏன் நினைக்கிறன்னு கேட்க. இதுதான் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான. நாம் இதுவரை படித்தது எல்லாமே இறக்கி வைக்கணும்ன்றது தான். ஒரு உதாரணம் சொல்றாரு. அவருக்கு ஒரு நண்பரா, அந்த நண்பர் போய் ரொம்ப ஆசைப்பட்டு ராணுவத்துல சேர்ந்துட்டார். சேர்ந்த பிறகு அவருக்கு என்ன வேலை கொடுத்துருக்காங்கன்னா சென்ட்ரி வேலை. ஒரு அலுவலகத்தின் வாசல்ல ஒரு பெரிய துப்பாக்கி வச்சுட்டு காவல் காக்கிற வேலை அவருக்கு. அந்த ஆளால அந்த துப்பாக்கி தூக்கவே முடியும். உடனே போய் அந்த மேஜர் ஜெனரலை பார்த்து கேட்கிறாரு, ஐயா இந்த இடத்துக்கு எந்த ஆபத்துமே கிடையாது தானே? கிடையாது. அப்ப எதுக்கியா நான் துப்பாக்கியோட நிற்கணும்? வேணா சும்மாவே நிக்கிறேன்னு கேட்கிறாரு. இந்த துப்பாக்கி கனமா இருக்குன்னு நீ நினைக்கிறல்ல, அந்த துப்பாக்கியே உன்னில் ஒரு பகுதின்னு நினைச்சு பாருன்னு அந்த மேஜர் சொல்லியிருக்காரு. இந்த ஒரு சின்ன விஷயம் அந்த அந்த ஆர்மிக்காரருடைய மனசுல அப்படியே ஒரு பெரும் வெடிப்பு மாதிரி பதிஞ்சிருக்கு. மற்றவங்க எல்லாராலையும் தூக்க முடியாத துப்பாக்கியை தூக்கிட்டு மணிக்கணக்கா நின்றுட்டாரு. என்ன நடந்தது? அவருக்கு உடம்புல ஸ்ட்ரென்த் ஜாஸ்தி ஆயிடுச்சா? துப்பாக்கி வெயிட் குறைஞ்சதா? இல்ல. மனநிலையில் ஒரு சிறு மாற்றம். இந்த துப்பாக்கி என்னிலிருந்து வேறானது நினைச்சாதானே எனக்கு வலிக்குது. இது எனக்குள் ஒன்று என்று நினைக்கிற போது வலிக்க மாட்டேன்றது. நாம் தூக்கி சுமைக்கிற எல்லா சுமைகளுக்கும் இது ஒன்றுதான் மருந்து.